ஹாய்டா! இன்னைக்கு நம்ம அன்எக்ஸ்பெக்டட் லவ் இதோட 2/2 தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு புரியும். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமாங்க? என்ன மேம் சொல்றீங்க? டாக்டர் ஜின்னா? எஸ் ஒயன். ஹி இஸ் எ டாக்டர். ஸோ அதனால அவர்கிட்ட இருக்கும். மேம் பட் இட்ஸ் ஓகே. போய் கேளு. நீ இதுக்காக எம்பாரஸ்டெல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். இட்ஸ் நார்மல். ஓகே? நீ அங்கே போயிட்டு அவர்கிட்ட கேளு. அவர் உனக்கு கொடுப்பாரு. நீங்களும் ஓகே சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறீங்க. கிளினிக் டோர் கிட்ட நிற்கிறீங்க. ப்ளீஸ் அவங்கள உள்ளே போ. ம். ஏன்? திஸ் இஸ் எம்பாரசிங் டி. எப்படி? ஏய், அவர் ஒரு டாக்டர் டி. ஆமாம், உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்கு? அது எனக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குதுடி. அப்போவா பெயின் கில்லரையும் சேர்த்தே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு லீசா தான் உள்ளே போகிறா. டாக்டர் அவன் திரும்பி பார்க்குறான் உங்கள் 2 பேரையுமே. வாட் ஹேப்பன்? நத்திங் டாக்டர், ஷீ ஜஸ்ட் நீட்ஸ் எ பேட். லீசா தான் கேட்குறா. ஆனால் நீங்கள் அவள் பக்கத்தில் அப்படியே தலையை கீழே போட்டே நிற்கிறீங்க. ஜின்னு அதுதானா, நான் ரொம்ப பயந்துட்டேன். திரும்ப எதனா அடிபட்டு கொண்டு வந்திருக்கியோ என்னமோ அப்படின்னு. அவன் எழுந்து போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்டக்க கொடுக்குறான். அப்போ தான் அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு தேங்க்யூ. ஹே, டோன்ட் பி எம்பாரஸ்டு. இட்ஸ் டோட்டலி நார்மல். நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் போயிட்டு பேடெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப வெளில வரீங்க. அப்போ தான் லீசா சொல்கிறா, ஐயோ பெயின் கில்லர் வாங்க மறந்துட்டோண்டி. இட்ஸ் ஓகேடி, பரவாயில்ல பார்த்துக்கலாம் வா. ஏய் என்ன இப்படி சொல்கிற? உனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொன்னல, வா நம்ம போய் திரும்ப வாங்கிட்டு வந்துடலாம். நீங்களும் ஓகே சொல்கிறீங்க. திரும்ப அங்கே தான் கிளினிக்கில் போய் நிற்கிறீங்க. அவன் பார்த்துட்டு ஆர் யூ ஓகே? நீங்கள் ஓகேன்னு சொல்கிறீங்க. லீசா ஜின்னை பார்த்துட்டு டாக்டர் டூ யூ ஹாவ் பெயின் கில்லர்? எஸ் ஐ ஹாவ். இருக்கு, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுக்க போயிட்டான். நீங்கள் அப்போ தான் டயத்தை செக் பண்ணுறீங்க. ஓ நோ, ஐயோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயப்படுறீங்க. லீசா அவங்கள பார்த்துட்டு ஏன்டி இப்படி பயப்படுற? ஏய் டயத்தை பாருடி, லேட் ஆயிடுச்சு. லீசா ஓ நோ, எனக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குடி டுடே. அப்போனா நீ போ லீசா, நான் பார்த்துக்கிறேன். லீசா நீ போ, நீ இதை போய் பண்ணலைன்னா உன்னுடைய மார்க் போயிடும். ஒயனுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் வாங்கிடலாம். ஓகே டாக்டர், பட் ஐ நோ யூ ஆர் ப்ரொடெக்டிவ், பட் ஐ எம் எ டாக்டர். நீ போ, நான் அவளை பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர், டேக் கேர் ஒயன். அவளும் வெளியில் போயிட்டா. ஜின்னு உங்களை பார்த்துட்டு இங்கே உட்காரு அப்படிங்கிறான். நீங்களும் அங்கே போய் அந்த பெட்டில் உட்காடுறீங்க. அவள் ஒரு மெடிக்கல் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு அதில் பெயின் கில்லரை தேடி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்கி வாட்டர் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு அங்கே போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஒரு செகண்டில் உங்களுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்படியே கொமட்டுறீங்க. அவன் பார்த்துட்டு உடனே அந்த டஸ்ட்பின் எடுத்து வந்து உங்கள் பக்கத்தில் வைக்கிறான். நீங்கள் அதிலே வாமிட் பண்ணுறீங்க. அவன் உங்கள் முதுகு அப்படியே லைட்டாக தடவி கொடுக்குறான். ஓகேவா அப்படிங்கிறான். ஓகே அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு வைப் எடுத்து உங்கள் வாயெல்லாம் அப்படியே தொடச்சி விடுறான். டாக்டர் ஐம் சாரி அப்படின்னு நீங்கள் ஜின்னை பார்த்து பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் அப்படியே மயங்கிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஸ்லோவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டொமக்கில் என்னமோ வாமாக இருக்க மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்க, அது ஹீட் பேக்கு தான். நீங்கள் ஜின்னை அப்படியே பார்க்குறீங்க. டாக்டர் ஒயன் ஆர் யூ ஓகே? ஓகே டாக்டர். நான் ரொம்ப பயந்துட்டேன் நீ மயங்கி விழுந்தோன்னே. மயங்கிட்டேன்னா? ஆமாம், வாமிட் பண்ண அப்படியே மயங்கிட்டேன். ஐ எம் சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே, நீ இப்போ நல்லா இருக்கல? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் வந்துட்டு உங்களை புஷ் பண்ணி திரும்ப உட்கார வைக்கிறான். இந்த மாதிரி பண்ணாதன்னு உன்னை சொல்லியிருக்கேன்னு. ஐம் சாரி, நான் இதை க்ளீன் பண்ணலான்னு. ஒன்றும் வேணாம், நான் ஆல்ரெடி அதை க்ளீன் பண்ணிட்டேன். நீ அன்கான்ஷியஸ் ஆகி 2 hour ஆயிடுச்சு. உனக்கு பெயின் கில்லர் அண்ட் இன்ஜெக்ஷன் வேற போட்டிருக்கோம். என்னது 2 hour-ஆ? யா 2 hour ஆச்சு. ஏன் நீங்கள் என்னை எழுப்பவே இல்லை? அது எப்படி நான் செய்ய முடியும்? நீ இப்படி அன்கான்ஷியஸாக இருக்கிறப்ப நான் எப்படி உன்னை எழுப்புறது? ஃபஸ்ட்டு நீ சொல்லு, ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்போ? அது பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு. என்னது
டைம் என்ன தெரியுமா? 2.5 ஆயிடுச்சு. நீ மெடிசன்ஸ் எடுத்தது 12.5. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? 4 மணி நேரத்துக்கு மேலே நீ எதுவுமே சாப்பிடவும் இல்லை. அண்ட் இதில் வாமிட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்திருக்க. இதில் பீரியட் பெயின் கில்லர் வேறு, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் போட்டால் வேற என்ன ஆகும்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பாரு ஒயன், நீ இதை நினச்சி எம்பாரஸ்டாக இருக்க வேணாம். இட்ஸ் ஏ நேச்சுரல் ப்ராசஸ். அப்புறம் மென்னுக்கும் இதை பற்றி தெரியும். இட்ஸ் நார்மல், ஓகே? அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு டாக்டர். ஐ நோ எவ்ரிதிங் ரிலேட்டட் டு ஹியூமன் பாடி. தேங்க்யூ டாக்டர். என்னை எவ்வளோ கேர் பண்ணி பார்த்ததுக்கும் அப்புறம் இதை பற்றி எனக்கு புரிய வச்சதுக்கும். இட்ஸ் ஓகே. இட்ஸ் மை டியூட்டி அஸ் ஏ டாக்டர் அஸ் வெல் அஸ் ஏ ஜென்டில்மேனா. நீங்கள் உண்மையாகவே ஜென்டில்மேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, இரு நீ எதுவும் சாப்பிடல அப்படின்ட்டு உங்களை அப்படியே எழுந்து அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். அவனுக்கு வச்சிருந்த ஒரு சாண்ட்விச் எடுத்து உங்ககிட்ட தரான். இந்தா சாப்பிடு. டாக்டர், பட் என்ன பட்? என்ன வாந்தி வரும்னு பயப்படுறியா? அதெல்லாம் வராது. நான் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ பயப்படாமல் சாப்பிட்லாம். நீங்கள் ஸ்லோவாக அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. எத்தனை டைம் தான் நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்ப? அதெல்லாம் விடு. இதுக்கப்புறம் பீரியடான ஃபஸ்ட்டு டே நீ காலேஜ் வராத. நீங்களும் அவனை பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்போது அவனை பார்த்துட்டு, டாக்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை, நான் எப்போதும் உன் கூடயே தானே இருந்தேன். ஸோ இன்னும் சாப்பிட்ல. ஐம் சாரி டாக்டர், என்னால் தானே நீங்களும் சாப்பிட்ல. ஒயன், இட்ஸ் டோட்டலி ஃபைன். டாக்டர்ஸ்லாம் சில டைம் இப்படி தான், சர்ஜரி இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப மிடில் ஆஃப் த நைட் வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? இன்னும் இல்லை. ஐ எம் ஸ்டில் ட்ரைனி டாக்டர் தான். ஸோ நீங்கள் அப்போனா இன்னும் டாக்டர் ஆகலையா? நான் இங்கே இன்டர்ன்ஷிப் தான் பார்த்துட்ருக்கேன். நான் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு அவன் சொன்னோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்களோட அவன் 2 வயசு தான் பெரியவன். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே 2 days ஆகுது. நீங்கள் இப்போ ரன்னிங் காம்படிஷனுக்காக நீங்களும் லீசாவும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லீசா, ஐ ஹோப் ஐ வின் திஸ் டைம். யூ வில் ஜஸ்ட் ப்ராக்டிஸ்டு ஹார்டு. நீங்கள் ஹெட்டை நோட் பண்ணிட்டு கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. சடன்லி உங்கள் ஆங்கிளில் ஏதோ ட்விஸ்டான மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கீழே கிரவுண்டில் விழுந்துட்டீங்க. உங்கள் ஆங்கிளை நகர்த்தவே முடியல. ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அது லீசா உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து ஒடியாடுறா. ஏய், ஆர் யூ ஓகே ஒயன்? லீசா, என் ஆங்கிள் ரொம்ப வலிக்குதுடி. அப்படியே டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் கிளினிக்கில் தான் இருக்கீங்க. ஜின்னு உங்கள் ஆங்கிளில் பேண்டேஜ் பண்ணிகிட்ருக்கா. நீ ஏன் உன் மூஞ்ச எப்படி வச்சுருக்க? டாக்டர், நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ இதுக்கப்புறம் 1 week ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். கொஞ்சம் கூட நீ நகரக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உனக்கு சரியாகும். இல்லை டாக்டர், எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உன்னோட ஹெல்த்தை விட இது ஒன்றும் உனக்கு இம்பார்ட்டண்ட் கிடையாது ஒயன். பட் என்ன? நோ பட்ஸ். போ, வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்களை அனுப்பி வச்சிடறான். இப்போ நீங்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. காலும் கொஞ்சம் பெயினாகவும் தான் இருக்குது. பட் இருந்தாலும் போயிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள் மம்மி கிட்டே கேட்குறீங்க. மா, நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ப்ளீஸ்மா. காலில் எப்படி அடிபட்டுருக்கு பாரு. இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? வேண்டாம் ஒயன், அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அம்மா ப்ளீஸ்மா, இந்த ஒரு டைம் மட்டும். இதை விட்டுட்டு அப்புறம் சரி வராதுமா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வீட்டில் ரெஸ்ட் எடு, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. காம்படிஷன் டேவும் வருது. நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நைஸாக வீட்டிலேருந்து வந்துட்டீங்க. இப்போது கிரவுண்டில் தான் இருக்கீங்க. அங்கே தான் ஜின்னு உட்காந்துருக்கான். ஆனால் இன்னும் உங்களை பார்க்கல. அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு, சே, இந்த ஒயன் நல்ல பொண்ணு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. ஆனால் பாரு, அவள் காலில் அடிபட்டனால இங்கே வரவே முடியல. அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. கடைசியில் இந்த ரேஸில் கலந்துக்க முடியல அப்படின்னு உங்களை நினச்சி அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அந்த ரேஸில் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. அவன் அப்போ தான் உங்களை பார்க்குறான். ஒயன், இங்கே என்ன நீ பண்ணுற? ஐயோ, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறீங்க. சடனாக அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டீங்க. அதை பார்த்துட்டு ஜென்னு அப்படியே வேகமாக ஒடியாந்து உங்களை வந்து தூக்குறான். நீங்கள் விழுந்த வேகத்துக்கு அப்படியே மயங்கிட்டீங்க.
அவன் உங்கள் ஹெட்டை தூக்கி அவனோட லேப்பில் வச்சுட்டு, ஒயன் ஒயன் ஏந்திரி ஏந்திரி ஒயன். ஆனால் நீங்கள் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. அவன் உங்களை அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டான். உங்கள் ஆங்கிளில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவன் அதில் பிளாஸ்டரி பண்ணிட்டு, ஏன் ஒயன் இப்படி பண்ணுற, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ சடனாக டோர் ஓப்பன் ஆகுது. ஒயன் ஒயன் எங்கே என் பொண்ணு ஒயன்? ஆமாம், உங்கள் அம்மா தான். ஜின்னு ஆல்ரெடி அங்கே வரப்பே கால் பண்ணி சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதனால் அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. டாக்டர், என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவள் ரன்னிங் ரேஸில் ஓடுறேன்னு சொல்லி கீழே விழுந்து இப்படி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஆல்ரெடி அவள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நானும் சொன்னேன் போகக்கூடாதுன்னு. ஆனால் என்னை ஏமாற்றிட்டு இவன் இங்கே கிளம்பி வந்துட்டா. என்ன பொண்ணுடி நீ, ஏன்டி இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டர், இவன் எப்போ எழுந்திரிப்பா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க. அப்புறம் அவளோட கால் ஒரு 3 வீக் அப்புறம் தான் க்யூர் ஆகும். ஸோ கொஞ்சம் வாக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர், இட்ஸ் மை டியூட்டி மேம். அப்புறம் நீங்கள் தானே அந்த ட்ரிப்லேயும் என் பொண்ணை சேவ் பண்ணது? யா மேம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். என்னோட டாக்டரை நீங்கள் அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதா சொன்னான். ரொம்ப தேங்க்ஸ். நான் அன்னையிலேருந்து உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னால் வர முடியல. இவன் எனக்கு ஒரே பொண்ணு, ரொம்பவே செல்லம் கொடுத்துட்டேன். இவளுக்கு அப்பா இல்லை, ஸோ அதனால தான். இட்ஸ் நத்திங்மா, இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தானே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கணும். ஸோ அதான். அப்போ தான் நீங்கள் உங்கள் ஐஸை ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பக்கத்தில் ஜின்னும் உங்கள் மாமும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. அது ஹாஸ்பிட்டலுங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியுது. உங்கள் அம்மா உங்களை அப்போ தான் பார்க்குறாங்க. ஒயன்மா, ஒயன் எப்படிம்மா இருக்க? இப்போ ஓகேவா? உனக்கு எப்படி இருக்கு உடம்பு இப்போ? மாம், ஏண்டி வெளில போனேன்? உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லியிருந்தேன்ல, ஏன் இப்படி பண்ணுற ஒயன்? மாம், சாரி. பாரு, உன்னோட காலை பாரு, இப்போது ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அம்மா, என்னது ஃப்ராக்சரா அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. அங்கே பிளாஸ்டர் போட்டுருக்கு. அப்போது ஜின்னு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு, ஓகேம்மா, நான் வெளில போகிறேன், நீங்கள் பேசிகிட்ருங்க, ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டான். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீங்கள் இந்த டாக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணுடி. அவர் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே சேர்த்துருந்தாரு. அவர் தான் இவ்வளோ நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டாரு. ஏம்மா, நான் பேசுகிறேன் அவர்கிட்ட. அவர் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்டி. ஏம்மா, ஐ நோ, ஹீஸ் ஏ குட் ஹியூமன் அப்படின்னு நீங்கள் அந்த டோர் பார்த்துட்டே சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்களை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே 1 வீக் போகுது. உங்கள் கால் இப்போ நல்லாவே க்யூர் ஆகிடுச்சு. நீங்களும் காலேஜ் கிளம்பி வந்திருக்கீங்க. ஒயன், இப்போது எப்படி இருக்க? ஓகேவா? யாடி, ஐம் ஃபைன். இடியட், உன்னால் நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. நான் நிஜமாகவே அதில் கலந்துக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டி. லீசா அவங்கள பார்த்துட்டு திட்றா, இடியட் அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே நடந்துட்டுருக்கீங்க. இங்கே காரிடோர் கிட்ட நீங்கள் 2 பேரும் ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னு லீசாவை பார்த்துட்டு, ஹாய் லீசா. நீங்களும் அவனை பார்க்குறீங்க. ஆனால் அவன் உங்களை பார்க்குறான், பட் உங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அதர் சைட் திரும்பிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள், ஏண்டி இவன் என்ன இக்னோர் பண்ணுறான்? யா, ஆமாம், ஏண்டி இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ கிளாஸ் ரூமில் தான் இருக்கீங்க. டேபிளில் உட்காந்துட்டு அவனே நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டு, அவன் என்னை இக்னோர் பண்ணி 3 days ஆச்சு. ஆனால் அது ஏன்னே எனக்கு தெரியலை. நான் நிச்சயமாக அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே உள்ள அந்த பேப்பர் எல்லாத்தையும் சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆக்சிடென்ட்லி உங்கள் ஃபிங்கரையும் சேர்த்து கட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கிளினிக் போகிறீங்க. டாக்டர், அவன் உங்களை பார்க்குறான், அப்புறம் கீழே குனிஞ்சிக்கிறான். உள்ளவா, உங்ககிட்ட பிளாஸ்டர் இருக்கா? அவன் உங்களை பார்க்குறான், உங்கள் ஃபிங்கரையும் பார்க்குறான். அப்புறம் ஒரு பிளாஸ்டர் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான். டாக்டர், நீங்கள் என் மேலே கோபமாக இருக்கீங்களா? உனக்கு பிளாஸ்டர் தானே தேவை, ரைட்? இது இருக்குது, எடுத்துகிட்டு போ. ஏன் என்ன இக்னோர் பண்ணுறீங்க? அது இப்போ உனக்கு முக்கியமா? யா, எனக்கு அதான் முக்கியம். நீ இப்போது வெளியில் போகலாம். அப்படி சொன்னோடனே உங்கள் ஐஸில் அப்படியே டீயர்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் குயிக்காக அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ கிரவுண்டில் உட்காந்துட்டு அலறீங்க.
நான் அவனை என்ன பண்ணேன்? இப்போ ஏன் என் மேலே அவன் அப்செட்டாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் அப்படியே கீழே உட்காந்துட்டு நல்லா அழறீங்க. ஏன் ஏன் என்ன இப்படி இன்டோர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ட்ரீயில் அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் பஞ்ச் பண்ண உங்கள் ஹேண்டில் அப்படியே ப்ளீட் ஆகுது. ஏய், நீ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இதை செஞ்சிட்ருக்க? நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜின்னு இருக்கான். உங்கள் கிட்டக்க வந்து உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் அவனை புல் பண்ணி உங்கள் ஹேண்டை பேக்கில் இழுத்துக்கிறீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி ஒன்றை நீயே ஹர்ட் பண்ணிக்கிற? நீங்கள் டியரி ஐஸோட அவனை பார்த்துட்டு, நீ தான் உன்னால தான் நான் அப்படி என்னை ஹர்ட் பண்ணிக்கிறேன். என்னது? நானா? நான் என்ன பண்ணேன்? நீங்கள் ஏன் என்ன இக்னோர் பண்ணுறீங்க? ஏன்னா நான் அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ஓடி போய் உன்னோட காலை இப்படி உடச்சிக்கிட்ட. அதான் உன் மேலே எனக்கு கோவம். நீங்கள் அந்த டைம் என் மேலே கோபமாக இருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் என்ன ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தீங்க? அப்போது உன்னை பார்க்குறப்ப எனக்கு கவலையாக இருந்துச்சு. அதான். ஏன் இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு டாக்டர். ஏன்னா உன்னோட வலியை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. அதான் அதான் ஏன் ஏன் உங்களாட்டி சும்மா இருக்க முடியல? அதை சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஐ திங்க் ஐ யூ வாட்? என்ன சொல்லுங்க. ஐ ஐ திங்க் ஐ லைக் யூ வயன். நீங்கள் அப்படியே ஷாக்காக இருக்கீங்க. நம்ம கேட்டது சரியாக கேட்டிருக்கோமா இல்லை நம்ம காதில் தான் அப்படி விழுந்துருச்சா? டாக்டர், ஐ ஐ திங்க் ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம் வித் மை இயர்ஸ். நீங்கள் கொஞ்சம் என் இயரை செக் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஏய் லூஸு, உன் இயர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. உன் காதில் என்ன விழுந்துச்சோ நான் அதை தான் சொன்னேன் சீரியஸாக. யூ ரியலி லைக் மீ? ஆமாம் லூஸு, ஒன்றை தான். நீங்கள் உங்கள் ஐஸில் அப்படி டியர்ஸ் ஃபார்ம் ஆகி கடகடகடான்னு விழுந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நானும் தான். என்ன? ரியலி? ஆமாம், ஐ லைக் யூ டூ. ஆமாம், நான் எப்போதும் உங்கள் கிளினிக் வரனே, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நீ உன்னை ஹர்ட் பண்ணிவிட்டு என்ன தானே பார்க்க வர? அது உண்மைதான். ஆனால் நான் ஒன் டைம் தான் அதை பண்ணினேன். அது ரொம்ப ராங் வயன். ஓகே, ஐ எம் சாரி. அவன் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, வா முதல்ல இந்த ஹேண்டுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும். பாரு, ப்ளீட் ஆகுது. ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏன்னா நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். நீங்கள் தான் என்னை இக்னோர் பண்ணீங்கள்ல, அதான். சரி, நான் 1 வீக் ஃபுல்லாக உங்ககிட்ட பேசாமல் இருந்தா நீ இப்படி தான் தினைக்கும் உன்னை ஹர்ட் பண்ணிக்குவியா? ஆக்சுவலி ஆமாம், அப்படி தான் பண்ணியிருப்பேன். நீங்கள் சொன்னோடனே உங்களை அவன் ஷாக்காக பார்த்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் அவங்ககிட்ட போய் விழுறீங்க. உனக்கு இப்போ பாரு, நான் ஒரு பெரிய இன்ஜெக்ஷனாக எடுத்து போட போகிறேன் அப்படின்னு உங்கள் பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். சாரி ப்ளீஸ், எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். ஆமாம், நான் போட தான் போகிறேன். நீ வர வர நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு விடுங்க, நான் போகிறேன். ஹே லூஸு, சரி சரி, காம் டவுன் மை கேர்ள் ஃப்ரெண்ட். நான் உனக்கு இப்போ சும்மா இந்த காயத்துக்கெலாம் மருந்து மட்டும் தான் போடுவேன், வா. நீங்கள் அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே அவங்க கூட போகிறீங்க. ஓகே மை பாய் ஃப்ரெண்ட். அவன் இப்போ மருந்து போட்டுட்ருக்கான். நீங்கள் அவனை அப்படியே உட்காந்துட்டு ஒரு கையெடுத்து உங்கள் கணத்தில் வச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இதை திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருடைய லவ்வும் ஸ்டார்ட் பண்ணுறது லவ் அண்ட் ஃபஸ்ட்டு சைட்டாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய லவ் ஸ்டோரி ஸ்பெஷல். என்னோடய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது லவ் அட் ஃபஸ்ட் எய்டில் தான். எதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவனை பார்த்துட்டே, ஜின், ஐ லவ் யூ ஸோ மச். இதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட அப்படியே நீ ஹாப்பியாக லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்றீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, கண்டிப்பாக மை செல்ல ஒய்ஃபை உன் கூட தாண்டி இருப்பேன். என்னது ஒய்ஃபையா? இப்போ தான் லவ் சொன்னீங்க, அதுக்குள்ளே என்ன ஒய்ஃபு? ஆமாம், நான் அப்படி தான் சொல்வேன். என் செல்ல பொண்டாட்டி,
உன் கூட லைஃப் லாங் இந்த மாதிரி நீ கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு வருவல, அப்பப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு உன் கூடயே தான் இருப்பேன். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. அவ்வளோதான்டா, இதோட இந்த ஸ்டோரி எண்ட். அப்புறம் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, பை பாய். நெக்ஸ்ட்டு யாருக்கு போடலான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஓகே, பாய்டா.